அரக்கோணத்தில் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஜே.யு. சந்திரகலா தலைமையில் நடைபெற்ற ஜமாபந்தி இரண்டாம் நாளில் தலைவர்கள் மனு. ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் தாலுகா அலுவலகத்தில் மக்கள் குறைகளை தீர்க்கும் ஜமாபந்தி மாவட்ட ஆட்சியர் ஜே.யு. சந்திரகலா தலைமையில் நடைபெற்று வருகிறது. இரண்டாம் நாளான இன்று உரியூர், அனந்தபுரம், மேல்பாக்கம், மோசூர் உள்ளிட்ட 10 கிராம கணக்கு வழக்கு ஆய்வுடன் அந்தந்த ஊர் மக்களிடம் மனுக்களையும் கலெக்டர் பெற்றுக்கொண்டார். அந்த வகையில் மேல்பாக்கம் ஒன்றிய கவுன்சிலரும் விசிக நெமிலி ஒன்றிய செயலாளருமான நரேஷ்குமார் மனு ஒன்றை அளித்தார். அதில் ஆதி திராவிடர்களுக்கு ஒதுக்கப்பட்ட 2 ஏக்கர் நிலம் தனிநபர் ஆக்கிரமிப்பில் உள்ளது. ஆகவே அதனை மீட்டு 150 குடும்பங்களுக்கு வீட்டுமனை தர வேண்டும் என கேட்டுக்கொண்டார். அப்போது விசிக மாநில இளைஞர் அணி துணை செயலாளர் வழக்கறிஞர் தமிழ்மாறன், திமுக ஒன்றிய இளைஞர் அணி சுந்தரமூர்த்தி, விசிக மாதேஷ், நவீந்திரன் உடனிருந்தனர். மோசூர் ஊராட்சி கிராம தலைவர் சம்பத் அடுக்கடுக்காக கோரிக்கைகளையும் மனுக்களையும் வழங்கினார். அவற்றில் ரயில் நிலையம் செல்ல மெயின் சாலையில் இருந்து குறுக்கு சாலை அமைத்து தர வேண்டும், மோசூர் முழுவதும் உள்ள சாலைகளுக்கு மின்விளக்கு அமைத்து தர வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். உடன் துணைத் தலைவர் கிருஷ்ணமூர்த்தி இருந்தார். இதுபோல் அம்பரிஷபுரம் தலைவர் ராதா அம்பரிஷபுரம் தனி ஊராட்சியாக அறிவிக்க வேண்டும் என்றார். திமுக வழக்கறிஞர் ராமமூர்த்தி பொய்ப்பாக்கம் சாலைகள் சீரமைத்து தர வேண்டும் என மனு அளித்தார். மக்களின் மனு மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வருவாய் துறையினருக்கு கலெக்டர் உத்தரவு வழங்கினார். சனி, ஞாயிறு, திங்கள் என 3 தினங்கள் லீவுக்கு பின் ஜமாபந்தி 27ஆம் தேதி துவங்குகிறது. செய்திகளுக்காக அரக்கோணம் செய்தியாளர் ரவி.